ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜீவனக்காக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட்லாம் போட்டு ரொம்ப நல்லா ஆச்சுல்ல. ஸோ கேப் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதான் ஒன் ஷாட் ஓகேவா. ஸோ கொஞ்சம் ஃபேண்டஸியாக அண்ட் தென் காமெடியாக இருக்கும் ஓகேவா. ஸோ மித்தப்படி வேறு எதிர்பார்க்காதீங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் இமேஜினேஷன் நாட் பி சீரியஸ் ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்குள்ள போயிடலாம்டா. அண்ட் ஒன் மோர் திங்டா. ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்சுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹெட்செட் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃபாலோ பட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஹெட்குள்ள போயிடலாம். ஸோ உங்களோட இன்ட்ரோ மட்டும் பார்த்தலாம். ஸோ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராவலர். அது இந்த காட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணுறது தான் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் ஃபாரஸ்ட் அந்த சைடு தான் சுற்றிட்டுருப்பீங்க அதிகமாக. அண்ட் தென் நீங்கள் டாக்டரும் கூட. ஸோ இந்த வைல்ட் லைஃப் வெட்டினரி டாக்டர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படிச்சிருந்துருப்பீங்க. அந்த தென் அதிகமாக இந்த ஃபாரஸ்ட் சைடு தான் சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஏரோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான். ஸோ நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். ஸோ நீங்கள் வாலி இருந்த காட்டுக்குள்ளே. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ காடுனா பெருசாக தானே இருக்கும். ஸோ பெருசாக மரம்லாம் இருக்குது. நீங்கள் எப்படியே பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க தனியாக. ஸோ உங்கள் டென்ட்டுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் டென்ட்டுக்கிட்டேயும் போயிடுறீங்க. ஸோ போயிட்டு டென்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆணியார் அழற சவுண்டு. ஏய் நான் தான் அப்படின்னு வந்தீங்க. ஸோ அங்கேயா மேடம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. டாக்டர் வந்துட்டிங்களா அப்படிங்கும்போது வந்துட்டேன். டாக்டர் எங்கே டாக்டர் போனீங்க? எப்போ வரேன்னு சொன்னீங்க டாக்டர்? எப்போ டாக்டர் வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கே 2 பொண்ணுங்க இருக்குது. ஸோ 2 எழுதிட்டுருக்கேன். ஸோ அது வேறு யாரும் இல்லை, உங்களோட அசிஸ்டன்ஸ் ரியா அண்ட் லியா தான். இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பாவம் அந்த டைகருக்கு கொஞ்சம் ஆழம் அடிபட்டுருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது ஆழம் அடிபட்டுருச்சா அது ஓகே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி டாக்டர் பயந்துட்டோம் நாங்கள். சேஃபான பிளேஸில் தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன அப்படிங்கும்போது பட்டிருந்தாலும் காடு தானே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுங்க 2. சரி பேசான்னு தூங்குங்க. ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கடையை சேர்த்துட்டு தூங்கியாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இப்படி டைம் போகுது. ஸோ விடிகிற டைம் இந்த மாதிரி ஒரு 2 o'clock 3 o'clock அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ அது காடு இல்லையா, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அந்த காற்றுலாம் பயங்கரமாக அடிக்குது. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. மேபி என்ன வேணால் ஆகலாம். ஸோ மேபி காற்று ரொம்ப அடிக்குது இல்லையா. ஸோ எதுவும் இங்கே இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. சரி கிளம்புங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒர்க் தான் முடிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொல்லவும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேகமாக பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. 3 பேரும். காற்று பயங்கரமாக வீசிகிட்ருக்கு. ஸோ போக இன்னும் அது ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக பேக்கிங்லாம் முடிச்சுட்டு உங்கள் காரை நோக்கி தான் ஓடிட்டுருக்கீங்க. ஸோ ஜீப்பை. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் டைமில் ரோட் கிட்டே நிற்கிது. ஸோ இது ரோட் பக்கத்தில் தான். பட் அந்த ட்ராவலிங்க்குனால காடு இருக்கும் ஓகேவா. ஸோ ரோடுக்கு வெளியின்னு சொல்ல முடியாது. ஸோ காட்டுக்கு ரொம்ப உள்ளன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பக்கத்தில் அந்த மாதிரி தான் உங்கள் டென்ட் இருந்திருக்கும். ஸோ இப்போ 2 கேர்ள்ஸும் முன்னாடி, அதாவது லியா அண்ட் ரியா 2 பேரும் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க கார்கிட்ட. ஸோ அவளுங்க 2 பேரும் அடிச்ச முடிச்சுன்னு ஓடிட்டாளுங்க. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. நீ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வெளிச்சம் அவ்வளோவா இல்லைல்ல. ஸோ வீட்டுக்குள்ளே தான் ஏதோ சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. ஸோ நீங்கள் அந்த சவுண்ட் கேட்குற பக்கமாக போகிறீங்க. ஸோ பார்த்தா கிளி இருக்கும்ல. ஸோ அது ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பாம்பு குட்டியோண்டு இருக்குது. ஸோ அது அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பாட்டு அந்த கீரியெல்லாம் வெட்டி விட்டுறீங்க. ஸோ அந்த கீரியெல்லாம் போயிடுது. பாவம் அந்த பாம்பு 2 போய் படுத்துருக்கு. ஸோ நல்லா ஒயிட் கலரில் இருக்குது, குட்டியோண்டாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி 6 அடி கூட இருக்காது, அத்தனோண்டாக இருக்குது. ஸோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் அச்சோ என்னாச்சும் உனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை கையில் எடுக்கிறீங்க. ஸோ தூக்கிட்டீங்க கையிலையே. ஸோ அது அமைதியாக தான் இருக்குது, உங்களை பார்க்குது. ஸோ ஒரு மாதிரி கையை விட்டு வெளியே போக பார்க்குது. நீங்கள் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறீங்க. ஸோ அதனால் முடியவும் இல்லை. ஸோ உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஒரு 1 hour ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஸோ பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸில் போட்டு உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. ஸோ குட்டியாக தானே இருக்குது. ஸோ பேக்கெட்டோ இதிலே வச்சுக்கிறீங்க. ஸோ போனோம் இல்லையா ஒரு உங்களை காணாம சொல்லிட்டு ஐயோ டாக்டர் காணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்காங்க. டாக்டர் ஒயன் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஏறுறீங்க. என்னாச்சு டாக்டர்? இல்லை நத்திங், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ ஒரு 1 hour ட்ராவல். ஸோ நீங்கள் வீட்டையும் ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ வேறு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ நீங்கள் மட்டும் தான் உங்கள் வீட்டுக்கு ஸோ
திங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி வைக்கிறீங்க. வச்சுட்டு உங்கள் பேக்லேருந்து அந்த ஸ்னேக்கை தான் எடுக்கிறீங்க. ஸோ ஸ்னேக்கை எடுத்துகிட்டு இப்படி பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப சோர்வாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அதுக்கு அடியெலாம் பட்டுக்குள்ள. ஸோ அந்த கிரி விட்டதாக இருக்கும்ல. ஸோ அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் போட்டு விடுறீங்க. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு நீயும் தூங்க நானும் தூங்குறேன், ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தூக்கி உங்கள் பெட்டுக்கு சைடில் உள்ள டேபிளில் வச்சுட்டு ஸோ பாக்ஸ் இருக்கும் அதில் வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே போட்டு ஓப்பன் பாக்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு நீங்களும் தூங்கிட்டீங்க. ஸோ அந்த பாம்பு ஒரு ½ மேலே உங்களே குறு பார்க்குது. பட் யூ டிட் நாட் செட். ஸோ நீங்கள் தூங்கியாச்சு. ஸோ டயரில் தூங்கியாச்சு. ஸோ அந்த பாம்பு உங்களே தான் பார்த்துட்டு இருக்கு. ஆஃப்டர் சம் ஹவர்ஸ் நீங்கள் வந்துட்டு வீக்கை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி யாரும் நம்ம பக்கத்தில் படுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு லியாவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கிளியராக தெரியல. ஸோ நீங்கள் உங்கள் ஐஸை நல்லா வைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா வந்துட்டு ஒரு பையன் ஸோ கையை வந்து தலையில் வச்சு கைக்கு முட்டு கொடுத்த மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காங்க குறுன்னு. நீங்கள் பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு. எஞ்சிட்டியா அப்படின்னு மாதிரி அங்கேருந்து சவுண்டு, யாரா நீ ஏன் மெல்லடா பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்தில் தள்ளுடா அப்படின்னு மாதிரி சொல்ல, என்ன என்னை கூட்டிகிட்டு வந்தோம் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு யார் நீன்னு கேட்குற அப்படின்னு. நான் எப்படா ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் நேற்று நீ தாண்டி காப்பாற்றி வந்துட்டு அந்த கிரிந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து உன் வீட்டில் வச்சு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் இடி அப்படிங்கும்போது அப்படின்னு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பேடாக ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. வாட் ஆர் யூ சேயிங் மேன்? அக்கா அப்போ இந்த பாம்பு தானே? அதுவும் நானே அப்படின்னு சொல்ல, ஹலோ மிஸ்டர் என்ன ஏதோ ப்ராங்க் எதுமா ப்ராங்க்னா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரியாக்ஷனு. ஏன்னா என்னை பார்த்தா காமெடியாதுன்னு தருதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் உன்னை பார்த்தா அழகாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேன். எனக்கு கருமமோ சரி விடு, நான் சொல்கிறதை கேளு. என் வாழ்க்கையே நீ ஆசை பண்ணிட்டேன். ஸோ நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ண உடனே அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, நீ தான் என்னை டச் பண்ணி தூக்கிட்டல, நீ டச் பண்ணிட்டேன். ஸோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். டச் பண்ணதுக்கு கல்யாணம் பண்ணாலும் எத்தனை பேரா கல்யாணம் பண்ணுறது, என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் அது மனுஷங்க. ஸோ நாங்கள் அப்படி கிடையாதுல்ல அப்படிங்கும்போது, நீங்கள் அப்படி கிடையாதா, எனக்கு புரியல என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு எங்கே அந்த பாம்பு அப்படிங்கும்போது, நான் தான் நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே. ஸோ ஜெமனு எக்ஸ்போஸ் அது நம்ம ஜெமனா தான் சொன்னான்னு தெரில. ஸோ இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஜெமனா ஸோ எப்படி சொல்கிறது, லாங் ஒயிட் ஹேர், ஸோ பிளாண்டே ஹேர் இருக்குல்ல, ஒரு மாதிரி பிளாண்டே ஹேர் ஃபுல்லாக இருக்கேன். கொஞ்சம் லாங் ஹேராக தான் வச்சுருக்கான். அந்த வந்துட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கான். தமிழில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி காஸ்டியூம் தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஸோ ஐஸை க்ளோஸ் பண்ணுறேன் டக்குன்னு. ஸோ பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட் தான் ஸோ குட்டி ஸ்னேக்காக மாறிட்டான். நீங்களும் இல்லைடா கிராஃபிக்ஸ் எதுவும் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. இன்னும் ஏஐ டெக்னாலஜியா அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. பட் பயத்தை வெளியே காமிச்சிக்காமல் நீங்கள் வந்துட்டு சமாளிச்சிட்ருக்கீங்க. பாட்டியா ஸோ நான் தான் அது அப்படின்ற மாதிரி வந்துட்டு திருப்பி மனுஷன் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு கண்ணெல்லாம் தண்ணி. ஸோ பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன், தள்ளி போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு. நீங்கள் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஸோ வேறு யாரும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ டச் பண்ணிட்ட. ஸோ நீ வந்துட்டு என்னோடய டெஸ்டினி. ஸோ உன்னை தவிர என்னால் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கும்போது, நீ ஒரு ஸ்னேக், நான் ஒன்று எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இப்போ தான் மனுஷனாக இருக்கேன்ல பண்ணிக்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு. என்ன மாதிரி பேசுகிற அப்படின்னு வந்தீங்க. நான் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மனா உனக்கு நான் தெளிவாக புரிய வைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஸ்னேக், அது ஸ்னேக் வேர்ல்டு இருக்குல்ல, ஸோ அந்த வேர்ல்டோட பிரின்ஸ் ஆமாம் பிரின்ஸ் கிங்கோட பையன். ஓகே. அண்ட் என்னென்னா எங்களோட வேர்ல்டில் எப்படி அப்படின்னா வந்துட்டு நாங்கள் ஸ்னேக்காக இருக்கும் போது இன்னொரு ஏதோ ஒரு க்ரீச்சர், மேபி அது வந்துட்டு ஸ்னேக்காக இருந்தாலும் சரி. ஸோ வந்துட்டு நாங்கள் ஸ்னேக்காக இருக்கும் போது எங்கள் வேர்ல்டில் இருக்கவங்க ஹியூமனாக இருந்தாலும் சரி, ஐ மீன் அந்த உருவத்தில் இருந்தாலும் சரி, எங்களை ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணிட்டா அவங்க தான் எங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். இது என்னடா ரூல்ஸு புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஸோ வாட் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஸோ வாட்டா 500 வருஷமாக காப்பாற்றி வச்சுருந்தேன் கருப்பை நீ தான் நீ நாசம் பண்ணிட்ட. ஸோ வந்துட்டு
எவ்வளோ நாளாக வந்துட்டு காப்பாற்றிட்டு தெரியுமா இந்த பொண்ணுங்களையும் டச் பண்ண விடாமல், நாங்கள் யாரையும் டச் பண்ணாமல் நீ கிளாஸில் டச் பண்ணி வந்துட்டு என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுட்டி, நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஒன்றை தவிர வேறு யாரும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு வச்சுன்னு டே உனக்கு டச் மட்டும் தானே பண்ணேன், வேறு எதுவும் பண்ணலே நான் அப்படிங்கும்போது டச் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன். ஸோ நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ கார்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அழுதியாக வருது. ஹெல்ப் தானே பண்ணேன் அப்படிங்கும்போது ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு வச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்றான். நீ மட்டும் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேன்னு வச்சுக்குவேன், நான் என் கூட சண்டை போட்ட அந்த மொத்த கீரியும் முழுங்கி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, முழுங்கி இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ நீங்களா சரி நீனே இத்தனோனா இருக்க, நீ எப்படி அவனுங்க எல்லாத்தையும் முழுங்கி இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு இன்னும் ஒரு 5-6 வயசு இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்கு. 5-6 வயசா, எனக்கு 502 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுன்னு அவ அவ 502 யூ மீன் 502 அப்படின்னு பண்ணீங்க. ஏன் அஃப்கோர்ஸ் அப்படின்னு மாதிரி இத்தனை இருக்கே அப்படின்னா நீங்கள் என் ஹைட்டை பற்றி பேசாதே அப்படின்னு மாதிரி சிவனு என் ஹைட்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கடுப்பான ஜிவன் வந்துட்டு ஸ்னேக்காக மாறுறான். ஸோ எப்படி சொல்கிறது, இந்த ஹாஃப் பாடி ஹாஃப் ஸ்னேக் இருக்குல்ல அந்த மாதிரி வந்துட்டு மாறுறான். ஸோ டெய்லில் இருக்கும் எப்படி சொல்கிறது, ஸ்டொமக்கு ஹிப்புக்கு மேலே இருந்து நார்மலாக ஹியூமன் மாதிரி, ஸோ அதுக்கு கீழே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஸ்னேக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மாறுறான். ஸோ இப்படி பொங்க சைஸ் பெருசாகிட்டே போகுது. நீங்கள் அரண்டுறீங்க. ஸோ ரூமை விட்டு வெளியே ஓலான்னு பார்த்தா ரூமை லாக் பண்ணி எடுத்து அவனோட டெய்ல் போயிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஜிவனா அப்படியே வந்துட்டு அவன் டெய்ல் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராப் பண்ணுறான். ஸோ உங்கள் இப்போ சுற்றி நீங்களாம் என்னை விட விட்டுரு அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே உங்களை கிராப் பண்ணி அவன் ஃபேஸ் கிட்ட இழுத்துட்டு வந்து உன் ஃபேஸ் கிட்டே இருக்கீங்க, உங்களுக்குள்ள கொஞ்சம் தான் கேப் இருக்கு. சுவிட்சமன் உங்களுக்கு மாதிரி கை நீட்டி நீ என்னை டச் பண்ணிட்ட, ஸோ நீ தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் மண்டே ஆட்டுறீங்க அப்படின்ற மாதிரி குட் கேர்ள் அப்படின்ற மாதிரி. எனக்கு பயமாக இருக்கு, நீ இறக்கி விடு அப்படின்னு மாட்டீங்க. ஓகே பழிச்சு போ அப்படின்னு மாதிரி ஜிம்மன் வந்துட்டு விட்டுட்டான். ஸோ கிளம்புறாங்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஜிம்மன் டக்குன்னு வந்துட்டு நார்மலாக அவனோட ஒரு ஸ்னேக் குட்டி ஸ்னேக்காக இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி சைஸை குறிச்சிக்கிறான். குட்டி ஊனாக இருக்கான், ஏதோ எடுத்துப்போ மாதிரி ஆகிட்டா. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் காணோம் இங்கே இருந்தவன் அப்படின்ற மாதிரி. ஸோ சவுண்டு ஹலோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நான் இத்தனை ஆகிட்டேன் அப்படிங்கும்போது நான் என் சைஸ் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கும்போது பேக்கெட்டில் தூக்கி போட்டு போ வெளியே யாருன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நீங்களும் பேக்கெட்டில் தூக்கி போட்டு வெளியே போய் பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அவங்க அசிஸ்டன்ஸ் தான் இல்லையா என்னாச்சு இல்லையா அப்படின்னு கேட்க, மேம் டைம் ஆகிடுச்சு, டைம் 10 o'clock ஆகிடுச்சு, ஆஃபீஸ்க்கு போகணும்ல, சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல அப்படின்னு கேட்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்ல. எனிதிங் ராங் மேம், ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு? நத்திங் ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான், நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ ஜிம்முன்னு சொன்னால் ஞாபகம் வருது. ஸோ என்னை பற்றி வெளியிலேயே சொல்லி பரும் அவளே ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் டேங்க் இருக்கும்ல, ஸோ ஒரு மாதிரி காமிச்சிருப்பான் அந்த ஸ்னேக்கிக்கெலாம் இருக்குல்ல, ஸோ அந்த பாதி ஹியூமனாக இருந்திருப்பான்ல, ஸோ அப்போ வந்துட்டு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதான் ஞாபகம் வரும், ஒரே கொத்து தான் பரலோகம் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி மாட்டி வச்சுருப்பான்ல. ஸோ வந்துட்டு அவங்க இப்போ ஒரு மாதிரி வேலை பார்க்குறாங்க. நீங்களா ரெண்டு பேரும் போங்க, நான் லீவு நாளைக்கு வரேன். வை டாக்டர்? ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, நீங்கள் போங்க நான் வரேன், நாங்கள் எதுவும் உங்களை பார்த்துக்கிறோம். ஐயோ வேணாம் நான் நாளைக்கு வரேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் டப்புன்னு கதை வடிக்கிறீங்க. ஸோ அவ்வளோ 2 பேரும் மாதிரி வேடா பாட்டு என்னாச்சு டாக்டருக்கு அப்படின்னு மாதிரி 2 பேரும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே கிளம்பிட்டாளுங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே கை விடுறீங்க, காணா. ஸோ வச்சுருந்தேன் எங்கடா போனோம் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தா சோஃபாவில் நல்லா கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு ஜிம்மில் போய்ட்டு உட்கார அப்படின்னு மாதிரி வந்துட்டு கை காமிக்கிறான். நீங்கள் போய் உட்காடுறீங்க. ஸோ நீங்களாம் வந்துட்டு ஜிம்மினை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஐ ஹாவ் ஒன் டவுட், மே ஆஸ்க் யூ அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. என்னது அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஜிம்மினு இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியும் தான், ஆனால் இவ்வளோலாம் தெரியாது, கொஞ்சம் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி ஜிம்மினா. ஓ இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னு சொல்ல, நான் கூட தெரியும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இங்கிலீஷ் வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கொத்துறதுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி அவனோட அந்த ஸ்னேக் டேங்க் வருது. ஸோ நீங்கள் வேணாம் இருக்கட்டும், இங்கிலீஷ் தெரியலன்னா என்ன, எனக்கு தமிழ் தெரியுமே,
எனக்கு எனக்கு தெரியுமே, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ சார் ஆகிட்டுறீங்க. நான் குட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணுன்னா கேட்கவா அப்படின்னு வந்தீங்க. ஆ கேட்கல. அது நீ ஸ்னேக். ஆமாம், ஆனால் நீ ஹியூமனாகவும் இருக்க. ஈவன் இந்த மாதிரி க்ரீச்சர்லாம் இங்கே இருக்கா என்ன அப்படிங்கும்போது, ஆக்சுவலாக நான் வந்துட்டு அத்தோட க்ரீச்சரே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அப்புறம் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்னேக் லேண்டோட க்ரீச்சரு. ஸோ அது சொன்னால அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஆமாம், அப்புறம் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ வந்துட்டு என்னோடய லேண்ட் அதுதான் ஸ்னேக் லேண்டு, ஸ்னேக் வேர்ல்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் எப்படி இங்கே வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது, அதான் எனக்கும் தெரில. நான் வாட்டில் வந்துட்டு எங்கள் வேர்ல்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடிட்டு இருந்தேன்ப்பா அப்படிங்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தேன். ஆமாம், நான் என் மச்சான் சார்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சண்டை போட்டுட்டு இருந்தோம்மா சும்மா ஜாலிக்காக. அப்போ சும்மா துரத்தி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ நானும் குடுக்குன்னு ஓடினேன்னா பின்னாடி வந்துட்டு வீச்சு மீனெல்லாம் துரத்திட்டு வந்தானுங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வீச்சமன் வீச்சமன் கிடையாது. ஸோ வீச்சாங்குக்கு அந்த மாதிரி தான். சுச்சமன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கான். சுச்சமன் சொல்கிற அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தோமா. ஸோ நீங்கள் இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஏதோ புதர் பக்கம் தான் போனேன். அப்படியே வந்துட்டு புதர்லாம் டம்முனு கீழே அந்த பசையாக விழுந்துட்டேன். பார்த்தா ஏதோ காடுக்கு வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, பார்த்தா வந்துட்டு இது உலகம் போல், அதாவது வந்துட்டு இது எர்த்து போல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு விழுந்துட்டேன்னா ஸோ அடிக்கடி பட்டுச்சு. அப்போ தான் அந்த 4 க்ரீச்சர் வந்துச்சு, அது வந்துட்டு அந்த கிரீஸ். ஸோ நானும் எதாவது நைட்டு டின்னர் அவங்கள போட்டுடலாமல் பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ நீ வந்துட்டு அப்படிங்கும்போது, அப்போ அவங்க ஒன்று எதுவும் செய்யலையா? இல்லை நான் தான் அவங்கள செய்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அச்சோ அது தெரியாமல் அவங்களை கலையில் வேறு அடிச்சு துரத்திட்டோமே அப்படின்னு மாதிரி தான் வந்துட்டு உங்கள் ரியாக்ஷன் எனக்கு தெரியாமல் காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுருந்துருக்கணும். நம்ம தப்பு தான் அப்படின்னு மாதிரி வந்துட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸு. ஸோ வந்துட்டு என்ன யோசிக்கிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு பேசினது போய் பசிக்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கு அதை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நீங்கள் வந்துட்டு போகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸோ நீங்கள் படம் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஸோ கிறிஸ்டனுக்கு ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்த மாதிரி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் விஷம் வச்சிடலாமா பிக்ஸ் அந்த க்ரியேச்சருக்கு அப்படின்ற மாதிரி. நானும் பட்டுன்னு போட்டால் நீனும் பொட்டுன்னு போட்டுறா அப்படின்னு வச்சுக்கோன்னு நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஹலோ மிஸ், நீங்கள் என்ன நினச்சாலும் எனக்கும் அது கேட்கும். பிகாஸ் யுவர் மை டெஸ்டினி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அத்தாடி மைண்ட் வாய்ஸ் கூட நினைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் வாய்ஸை கண்டிப்பாக அப்படின்னு மாதிரி பண்ணு. நீங்கள் அவ்வளோதான், இனிமேல் திங்க் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அமைதியாகிடுறீங்க. ஸோ காஃபி தான் போட்டு எடுத்து வந்து ஜிம்மின் பண்ணிட்டுறீங்க. ஜிம்மின் பட்டு நான் இது அப்படின்ற மாதிரி அவன் காஃபிலாம் எவன் குடிப்பான் கருமும், எனக்கு காஃபிலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மில்க்கு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் ஏதாவது வேணுமா அப்படிங்கும்போது, எனக்கு மில்க் ப்ராடக்டே வேணாம் அப்படிங்கும்போது, நாங்கள் மில்க்லாம் குடிக்க மாட்டோம் அப்படிங்கும்போது, அப்புறம் வேறு என்ன மிஸ்டர் வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் மிஸ்டர் ஸ்னேக் அப்படின்ற மாதிரி. நீங்கள் பிளட் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. பிளட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள். ஆமாம், ஸோ எங்கள் மேலெல்லாம் எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு மார்னிங் ஒரு 1/2 kg அதாவது 1/2 liter ஆஃப் பிளட்டு, ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் தென் நைட்டுக்கு வந்துட்டு ஸோ ட்ரிங்க் பற்றி பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 1 liter பிளட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். என்னடா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் மாதிரி 1 liter 1/2 liter இருக்கான் அப்படின்ற மாதிரி. எந்த பிளட்டு சார் வேணும் உங்களுக்கு அப்படிங்கும்போது, எனி கிரேச்சர் எதுக்கெல்லாம் பிளட் இருக்கோ அந்தந்த பிளட்லாம் குடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன். இந்த சோறு காய்கறி சாப்பிட்ற பழக்கம்லாம் இல்லையா அப்படிங்கும்போது, நான் என்ன வந்துட்டு பூச்சியா நான் அதெல்லாம் தின்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவன். பூச்சியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்னையா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான். சார் பிளட்டெலாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிளட் பேங்க்கில் வேணால் சொல்லி வாங்கி வேணால் தரேன், என்கிட்ட பிளட்டெலாம் இல்லை, என்கிட்ட தான் இருக்குது, மித்தப்படி வேறு எங்கேயும் பிளட்லாம் இல்லை அப்படிங்கும்போது, சரி கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு மீட்டு வேணும்னு சொல்லுங்கள், நான் போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வரேன். சரி போயிட்டு வா. ஸோ வந்துட்டு எங்கள் வேர்ல்டுக்கு போகிறது ஃபஸ்ட்டு நான் வெளியே கண்டுபிடிக்கணும். சரி போயிட்டு ஸோ வந்துட்டு நல்லா ஒரு டேஸ்டியான ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு வா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்க நீங்கள். ஐ லவ் ஆல்
மீட்ஸ் லைக் எக்கு பிடிக்கும். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு சிக்கன் இருந்தாலும் சரி, என்ன எக்கு இருந்தாலும் சரி நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் வந்துட்டு மீட்லாம்ப்பா சாப்பிடுவான்ப்பா, ஸோ என்ன மீட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐ ப்ரிஃபர் இந்த ரேபிட் தெரியுமா, ரேபிட் அப்படின்ற மாதிரி அவன். ஆமாம், என்னோடய ஃபேவரட் அப்படின்னு மாதிரி சொல்ல, அச்சப்பாவும் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள், அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி செலக்ட் பண்ணுறான். வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு மாதிரி அவன் தோ வாங்கிட்டு வர அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ நீங்கள் சிம்மனை விட்டு ஒரு 20 feet வச்சுருப்பீங்க. ஸோ உங்கள் டோரை போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு 21st feet வைக்கிறீங்க. சட்டுன்னு உள்ள தூக்கி அடிக்குது உங்களை. இது ஒரு பவர். தலை சரியான அடி. நீங்கள் தலையை பிடிச்சிட்டீங்க. அம்மா ஏன்டா அடிச்சது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அட்டி வால் விழுந்தது உங்களுக்கு வலிக்கிறது சிம்மனுக்கும். அம்மா என்ன வலி அப்படின்னு வச்சு அவன் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். எங்கள் அம்மா வலிக்குது அப்படி மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சு என்னாச்சு அப்படின்னு மாதிரி வந்து கேட்குறான். இல்லை நடந்து போகணுன்னா திடீர்னு சாக்கடிச்சிச்சு கீழே அப்படின்னு மாதிரி சொல்ல, கீழே சாக்கடிச்சு அப்படின்னு பார்க்குறான். நீ தான் கீழே ஷூ போட்டிருக்கல அப்படின்ற மாதிரி அவன் போட்டிருக்கேன், அப்புறம் எப்படி சாக்கடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு கலர் துவைக்கிறீங்க. இப்போ ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள். ஜிம்மன் வந்துட்டு என்ன விளாட்றியா அப்படின்ற மாதிரி அவன் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இதுதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளியே கால் எடுத்து வச்சு போயாச்சு. ஸோ உங்கள் வீட்டு காம்பவுண்ட் சவர் கூட தானலை. ஸோ அடுத்த ஒரு 20 feet. ஸோ அப்புறம் 21வது feet வைக்க போகிறீங்க. திருப்பி உள்ள தூக்கி அடிக்கிறது உங்களை. ஸோ அந்த பவர். ஸோ உங்களுக்கு சரியான வலி. ஸோ ஜிம்மனுக்கு வலிக்குது. என்னாடி ஆச்சு அப்படின்னு மாதிரி அவன். இல்லை நான் போகும்போது ஏதோ ஆகுது எனக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள். ஜிம்மனா தலையை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளவா ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களும் வீட்டுக்குள்ளே வரீங்க. ஜிம்மன் பாட்டு இங்கேருந்து 20 feet தூரம் நடந்து தூரமா அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாரு. அது வந்து வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 20 feet எடுத்து வச்சிட்டிங்க. ஸோ 21வது feet எடுத்து வைக்க போகிறீங்க. ஸோ சிறுன்னு உங்கள் காலில் ஷாக் மாதிரி ஏற. ஸோ எடுத்து வச்சிட்டிங்க. ஸோ திருப்பி தூக்கி அடிக்குது உங்களை. சிச்சமன் பட்டு இதே நான் புது ட்விஸ்ட்டாக இருக்குது, இப்போ இல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவன். எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, உன்னால் என்னை தாண்டி 20 feet மேலே போக முடியாது. ஸோ போனோன்னா நீங்கள் வந்துடுவ தானா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா, ஆமாம். அப்புறம் இன்னொரு மெயின் மேட்டர். ஸோ எனக்கு அடிப்பட்டா உனக்கும் வலிக்கும், உனக்கு அடிப்பட்டா எனக்கும் வலிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன புதுசாக சொல்கிறீங்க, என்னை விட்டுங்க, நான் என்கிட்ட அது போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் அழுவாத குறையாக சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, வேறு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு நீங்கள். ஷூ பயமாடு, எனக்கு பசிக்குது, அப்புறம் நீ தான் எனக்கு பிரேக்கப் ஃபாஸ்ட் ஆகிடுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல. இல்லை இப்போ கடைக்கு எப்படி போகிறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போக நான்ட்டு அட்லீஸ்ட் 1 kilometer போனால் தானே டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள். நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அவன். நீங்களும் வரீங்களா, அவன் வா போகலாம் அப்படின்னு மாதிரி கைப்படி சொல்லிட்டு போகிறான். இப்படியே வந்தால் அவங்கள பைத்தியம் நினைப்பாங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேலே கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. பிகாஸ் இந்த தமிழ் எனக்கு இது கொஞ்சம் எப்படி சொல்கிற ஒரு மாதிரி இந்த மாதிரி பழைய காரில் போடுற ட்ரெஸ் மாதிரி தானே இருக்கும். அது ஸ்னேக் வேலில் போடுற காஸ்டியூமு. ஏன் இதுக்கேண்ணா அப்படின்ற மாதிரி அவன். நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள். இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் தெரியுமா, எதனால செஞ்சது தெரியுமா அப்படிங்கும்போது, எதனால இந்த ஒயிட் டைகர் இருக்குல்ல, ஒயிட் டைகரு, ஆமாம் அதோட ஸ்கின்னில் செஞ்சது அப்படின்னு சொல்லி. அச்சோ ஒயிட் டைகர் கொண்டுட்டியா அப்படிங்கும்போது, அப்புறம் தோலை உடிச்சதை அப்படியே அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி அவன். இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க என்னடா அப்படின்ற மாதிரி. என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் இப்போல்லாம் வராதிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க என்னோடய டிஷர்ட்ஸ் தரேன் அது மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. வான் டிஷர்ட்டா, ஆக்சுவலாக அது வந்து ஹூடியும் பேண்ட்டும் தரேன், ஜீனும் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள். ஜீனும் ஹூடியும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். நல்லா தான் இருக்கும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள். ஹூடின்றது ஜென்னும் போடலாம் உமனும் போடலாம், ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் வச்சுமன் போய்ட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துடுறான். ஸோ பார்க்க பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ நீங்கள் பட்டுப்பா என்னப்பா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வீடு இப்போ இவ்வளோ அழகாக இருக்கானையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப செட் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது அந்த காஸ்டியூம்க்கு அதுக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைலை மாற்றலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள். அது ஹேர் ஸ்டைலை மாற்ற போறியா அப்படின்ற மாதிரி அவன். அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு விட்டானுங்க என்ன மாற்றேன்றேன் அப்படின்ற மாதிரி அவன். இல்லை ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடியாக இருக்குது, நீங்களே மிரரில் பாருங்கள் அப்படின்னு மாதிரி மிரரில் காமிக்கிறீங்க. சப்போஸ் அந்த காஸ்டியூமுக்கு அது காமெடியாக தான் இருக்குது ஹேர் ஸ்டைலு, உண்மை தான். பட் அந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கும்ல, ஆமாம் அதுக்கு நல்லா இருந்துச்சு, இதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்ல.
ஸோ வந்துட்டு கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ ஏதோ பொண்ணு மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ ஹேர் கொஞ்சம் பின்னாடி திரும்பினா ஸோ இப்படியே கூட்டு போனாலும் அவங்களும் பொண்ணு நினச்சிருவாங்க. ஸோ ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சலூனில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேரை வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணு மாதிரி போட்டு விட்டுட்டு ஸோ ஹேட் போட்டு விட்டு கூப்பிட்டு போகிறீங்க. இப்போ அவ்வளோவா தரல அப்படின்னு மாதிரி ஸோ சும்மா ஆமாம் அவ்வளோவா தரல அப்படின்னு மாதிரி அவன் ஃபஸ்ட்டு சலூனுக்கு தான். ஸோ சலூனுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்படி ஹேர் கட் பண்ணி வச்சுங்க அது கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படிங்கும்போது சும்மிட்டு கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா 500 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்தப்போ அப்படின்னு மாதிரி ஆகுது. 500 வருஷமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அந்த இருப்பார்ல ஸோ என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ மீன் 500 நாட்கள் அப்படின்ற மாதிரி விட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ முழிக்கிற திருன்னு நீங்கள் வெட்டிக்கோங்க சிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அது சிமின் கிடையாது. ஸோ வெட்டிக்கோங்க மிஸ்டர் ஸ்னேக் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அவன் பேரெல்லாம் தெரியாது என்ன ஜிம்ன்றதெல்லாம். ஸோ இப்போ வந்துட்டு அவனும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பார்பர் ஸோ சலூன் பார்லர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு ஜிம்முனை வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக படுக்க வைக்கிறாரு. ஸோ பிடிச்சி ஜிம்மன் தலை தேய்ச்சிட்டு இருக்காரு. ஜிம்முனா என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஜிம்மன் கட்டுப்பாயிடுறாரு. இன்னும் எங்கே போய் நீங்கள் ஹேர் கலர் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா போக மாட்டேது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. எதே கலரிங்கா ஹலோ மிஸ்டர் தட்ஸ் மை ரியல் கலர் மேன் அப்படின்னு சொல்ல ரியல் ஹேர் கலரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்ல ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கான். நீங்கள் பார்த்து அவர் ரியல் ஹேர் கலராக தான் போடுங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த ஹேர்லேயே கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ சரின்னு சொல்லிட்டு அவர் மாட்டியாட்டிட்டு முடிச்சிட்டாரு சார் அவருக்கையும். ஸோ ஜிம்முனுக்கு ஷார்ட்டாக ஹேர்லாம் கட் பண்ணி பயங்கரமாக இருக்கான் ஜிம்முன்னு. ஸோ ரொம்ப ஷார்ட்டாகவும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு ஒரு மீடியமான சைஸ்க்கு மஸ்டர்ட் அதுக்கு சொல்லுவாங்க பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்கான். ஸோ எனக்கு அது சூப்பராக செட் ஆகுது. ஸோ ஜிம்முன்னு ஹேர்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் முறையில் ஃபேஸை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஹேர் இப்படி கரைச்சி விட்டேடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பழபோவி அப்படின்னு மட்டும் அவங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அழகாக இருக்கீங்க ஜிம்மன் அப்படின்னு மாதிரி ஆணு வாய்ப்பு வந்து பார்க்குறீங்க. சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்துட்டு சரி போகலாமா அப்படின்னு மாதிரி சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டுருக்கு. நீங்கள் ஜிம்மனை பார்த்து உங்களுக்கு உண்மையிலே ஒயிட் ஹேர் தானா அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த ஒயிட் டிஷர்ட் பிளாண்டி மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்கள் சொல்லிட்டு இருக்காமா எனக்கு ஒயிட் ஹேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னென்ன ஒயிட் ஸ்னேக் எனக்கு ஒயிட் ஹேர் தான். ஓஹோ அப்படியா மிஸ்டர் ஸ்னேக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சரி அப்போ நான் உங்களை இனிமேல் வந்துட்டு மிஸ்டர் ஒயிட்னு கூப்பிட்றேன். ஏன்னா ஸ்னேக்குன்னு கூப்பிட்டா எல்லாருக்கும் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ மிஸ்டர் ஒயிட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும். ஸோ இப்படி ஏதாவது வந்துட்டு டைம்லாம் போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட இருக்கும். ஜிம்முன்னு உங்களை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க டச்சராக பண்ணிகிட்ருக்கா. ஸோ நீங்கள் எப்படிலாம் சமாளிக்கலாமோ எப்படிலாம் சமாளிச்சிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஜிம்முனா சரி வா இன்றைக்கி நம்ம வந்துட்டு அந்த காட்டுக்கு திருப்பி போய் தேடலாம் வேறு இது ஐ மீன் அந்த அது பேர் என்ன சொல்கிறது. ஸோ அந்த வழி இருக்குல்ல அது வந்து அவன் லேண்ட்லேருந்து இங்கே வந்து பண்ணலாம். ஸோ அந்த வழியை தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களும் கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வந்துட்டு உங்கள் அசிஸ்டன்ட் 2 பேர் தான் கரெக்டாக அவளுங்க காலிங் பெல் அடுத்த போகிற மாதிரி நின்றுட்டுருக்காளுங்க. நீங்கள் பட்ட 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கேட்க இல்லை டாக்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்து 1 வாரம் ஆச்சு அதான் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம்மன் உங்கள் பின்னாடி வரோம் பாட்டு யார் இது இப்போ அம்புட்டு அழகாக இருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்து இல்லையா ரியாவா எம்மா யார் இந்த பையன் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்ற மாதிரி 2 பேரும் டாக்டர் யார் டாக்டர் இது அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லிட்டு ரியாவா ஓடிட்டா ஜிம் பக்கத்தில் போயிட்டா. ஸோ ஜிம்மன் டச் பண்ணலான்னு போகும்போது ஜிம்மன் நான் 2 ஸ்டெப் பேக்கில் நின்று யார் நீ அப்படின்னு ஒரு மாதிரி டெரராக கேட்குறான். அந்த பொண்ணு கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு இல்லை நீங்கள் யார் நீங்கள் டாக்டர் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க ஸோ நீங்கள் உள்ளே வரீங்க சொல்லியா உள்ளே வந்தாச்சு. யார் டாக்டர் இந்த பையன் அப்படிமா கேட்க இது என்னென்னு சொல்ல எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஸோ வந்துட்டு என்னடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கேன். ஜிம்மனா அவளோட ஃபியான்சினா அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபியான்சி ஆமாம் ஃபியான்சி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கும்போது ஓ அப்படியா உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் அப்படிமா கேட்க ஐ எம் ஜிம்மன் பார்க் ஜிம்மன் அப்படிமா சொல்ல பார்க் ஜிம்மன் அப்படின்ற மாதிரி வந்து பொண்ணு பார்க்குது. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவரை நீங்கள் ஜிம்மன் கிட்டே ஜிம்மனோட பேர் கேட்டதே கிடையாது. ஸோ மிஸ்டர் ஒயிட் இல்லை ஸ்னேக் அந்த மாதிரி தான் கூப்பிடுவீங்க. ஸோ நீங்கள் ஓ ஜிமினோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க நைஸ் நேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவளுங்க 2 பேரும் சரி வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிம்மனு என்ன
எங்களை வெளியே கிளம்ப சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு லுக்கு தான் நீங்கள் வந்துட்டு ஆமாம் போங்க நாங்கள் இப்போ வெளியே கிளம்பிட்டோம் டாட்டா பாபாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தோற்று விட்டு கதை அடிச்சிட்டிங்க. உங்கள் பேர் ஜிமினா என்ன அப்படின்னு மாதிரி கேட்க ஆமாம் என் பேர் ஜிமின் தான் அப்படின்னு சொல்ல ஓஹோ எனக்கு ஏதோ கேட்ராமா பார்க்குற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு மாதிரி தான் உங்களுக்கு ரியாக்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்னேக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா வந்துட்டு இந்த கேட்ராமாஸில் வரும்ல இந்த லெஜண்ட்ஸ் ஆஃப் ஜூவா அந்த மாதிரி அந்த ட்ராமா ஞாபகம் இல்லை. ஸோ வந்துட்டு வேறு ஏதோ ட்ராமான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு ட்ராமாஸ்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு தான் உங்களை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ வந்துட்டு சும்மா நான் ஐயோ அந்த வழி எங்கேப்பா இருந்துச்சு நைட்டில் வந்தால் எனக்கு சும்மாவே கிடந்தது நைட்டில் சுத்தமாக தெரியாது அப்படின்னு மாதிரி அவன் நான் எப்படி என் வீட்டுக்கு போகிறது உன்னை எப்படி போய் எனக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு மாதிரி அவன் அப்படி மாதிரிங்க என் மச்சான்ஸ் நான் எப்படிடா கண்டுபிடிப்பேன் எனக்கு தேடுவாங்களா இல்லை மறந்துருப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி அவன் 1 வாரத்துக்கு மேலாச்சில் அவங்க தேடிப்பாங்க கண்டிப்பாக அப்படிங்கும்போது ஹலோ இங்கே 1 வாரங்கிறது அங்கே 7 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். 7 மணி நேரமா ஆமாம் இங்கே 7 நாள்னா அங்கே 7 மணி நேரம் தான் அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் இப்படியே வந்துட்டு ரொம்ப டேஸ் கிட்ட போகுது ஜம்முன்னு உங்கள் கூட தான் ஓட்டிகிட்டே சுற்றிட்டுருக்கான். ஸோ கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கீங்க. பட் உங்களுக்கு சும்மா பிடிச்சிருக்கு. ஸோ பண்ணுறதுல ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இருந்தால் பாமா இருந்தாலும் அழகாக இருக்குல்ல. ஸோ வந்துட்டு நீங்கள் நல்லா சேர்த்து இருக்கீங்க. ஸோ நீ ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஸோ ஜம்முன்னு நீ எப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். ஸோ இப்போ உங்கள் வீட்டு காலை மேலே தான் நாங்கள் இப்போ யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் ஏதோ பசங்க 2 3 பேர் நின்றுட்டுருக்கா. நீங்கள் பாட்டி யார் வேணும் அவனுமா சொல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க மாட்டில் உள்ளே வரான்னு யாருங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க யார் அப்படின்னு நீங்கள் கத்திட்டே உள்ளே வர சுவிட்ச் பண்ணி பாட்டி யாரே அப்படின்னு மாதிரி வந்துட்டு பார்க்குறான். ஸோ மச்சான் வந்துட்டியா அப்படின்னு மாதிரி கொஞ்சம் சந்தோஷம் தாங்கலை நீங்கள் எது மச்சான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு மேலே கேள்விப்பட்டு யாரா நீ அப்படின்னு மாதிரி தான் பார்க்க மச்சான் நான் தான் மச்சான் சிமினு அப்படின்னு மாதிரி சொல்ல டே சிமினா உன்னை தானே தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரியும் மச்சான் தெரியும் மச்சான் அப்படின்னு மாதிரி சொல்ல வந்த பர்சன் எப்படி இருப்பாருன்னா அவர் ஒரு மாதிரி வந்துட்டு அந்த செம்மின்னு ஒரு காஸ்டியூம் வந்துருப்பாலாம் அதே மாதிரி தான். ஸோ அவருக்கு லாங் ஹேர்லாம் இருந்திருக்கும் அதே காஸ்டியூம் மாதிரி தான் இவர் இருந்திருப்பார். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஓ ஃப்ரெண்டோ அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு ஜூன் போய்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் மச்சான் வந்துட்டு மச்சான் 1.5 மாதம் ஆச்சு மச்சான் அவங்க எல்லாத்தையும் விட்டு வந்து தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல 2 நாள் தான்டா ஆகுது அப்படிங்கும்போது பட் இங்கே 1.5 மாதம் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல சரி விடு மச்சான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ வந்தது வேறு யாரும் கிடையாது கிரேட் கிம் டேங் தான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அவனை விட அழகாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபியவே ஓரளவுக்கு வந்துட்டு கொண்டே போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் விடுறான். ஏன்னா நீங்கள் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் அவனுக்கு கேட்கல. ஸோ வந்துட்டு சொல்ல சரி மச்சான் நீ என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்கு எப்பறம் நீங்கள் வந்து அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய கதரா அப்படிங்கும்போது சரி உன்னை எல்லாம் தேடிட்டுருக்காங்க 2 நாளாக பையில அழக்கான எங்கே போனேன்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் அப்படியே ஸ்னேக்காக சேஞ்ச் ஆகுறானுங்க. ஸோ உங்களுக்கு மதிக்கவே இல்லை. ஸோ கேமரா வாடா அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியாக அவங்க கிளம்ப போக ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மாதிரி என்ன போகிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ போன சும்மா திருப்பி ரிட்டன் போட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஸோ ஒன் டைம் ஹியூமனாக மாறிட்டு உங்களை பார்த்துட்டு சரி பாய் என் மச்சான் வந்துட்டான் போயிட்டு வரேன் பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டில் போயிட்டான். ஸோ 20 ஃபீட்ஸ்க்கு மேலே அவன் தாண்டி அவன் காணாம் மறந்துட்டானுங்க அவ்வளோதான் ஒரு செகண்டில் போயிட்டானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ 20 ஃபீட்ஸ் தள்ளி போனால் வந்துட்டு ஷாக் அடிக்குமே ஒன்றும் அடிக்கல அப்படின்னு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என்னமோ போயிட்டான் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ண நல்ல வேலை போயிட்டான் சந்தோஷம் அந்த கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸோ நீங்கள் அடுத்து உங்கள் ஒர்க்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. 1 மாதமாக ஹாஸ்பிட்டல் பக்கம் தலை வச்சு கூட படுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு டைம்லாம் மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் இப்படியே நைட் தூங்கிட்டுருக்கேன். ஸோ ஜிம்மன் போனால் அன்றைக்கி நைட்னு வச்சுக்கலாம். ஸோ தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ட்ரீமில் ஸோ ஜிம்மன் வந்துட்டு உங்கள் ட்ரீமில் வரான். நீங்கள் பாட்டு ஜிம்மன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஜிம்மன் ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மன் உங்களை ஹக் பண்ணுறான். ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க தெரியல வேகமாக போய்ட்டு ஜிம்மனை தான் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மன் உங்களை பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் பெட்டில் படுத்து 2 பேர் உருண்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் மட்டும் உங்களை தூங்கிட்டுருக்கீங்க. சரி கனவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைம் பார்க்குறீங்க. ஒரு 5 o'clock இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி உங்கள் ஒர்க் ரொட்டீன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஜிம்மன் ஞாபகமாக தான் இருக்கும் போயிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது. ஸோ இப்படியே தான் டைம்லாம் போகுது.
உங்களுக்கு அடிக்கடி ஜிம்முன்னு உங்களுக்கு கனவுல வரும். வாசு கிஸ் பண்ணுவார், ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கனவுலாம் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜிம்மனை பற்றி நினச்சிட்ருக்காங்க, நமக்கு இப்போல்லாம் கனவுலாம் வருது போல் அப்படின்னு மாதிரி நினச்சிட்ருப்பீங்க. பட் உங்களுக்கு என்னமோ உங்கள் கூட ஜிம்முன்னு இருந்த அந்த 1.5 மாதத்தில் ஜிம்முன்னு உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ திருப்பி ஜிம்முன்னு 1 டைம் கூட உங்களை பார்க்க வர கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எதுவும் சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொன்னால் அப்படி போயிட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் சம் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப டயர்டாக வந்துட்டு உங்களோட ஆஃபீஸில் அப்படியே வந்துட்டு அதாவது உங்கள் கேபின் இருக்குல்ல, ஸோ உங்களோட டாக்டர் இது இருக்குல்ல, ஸோ ஹாஸ்பிட்டலில் உங்களோட கேபினில் படுத்துட்ருக்கீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. லியாரியா ஸோ உங்களோட அசிஸ்டன்ஸ் அவங்க 2 பேர் பாட்டு என்னாச்சு மேம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல, எனக்கு தெரியல நீங்கள் எப்படி தான் கொஞ்ச நாள் இருக்கீங்க, வாங்க போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்லை வேண்டாம் ஓகே தான் அப்படிங்கும்போது, இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சி வம்படியாக பிடிச்சி டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போனால் இருக்கிறது டாக்டர், ஸோ டாக்டர் ஜோ தான். ஸோ ஜோ கிட்டே போயிட்டு தான் நம்ம ஜோயின். ஸோ ஜோ கிட்டே போயிட்டு என்னாச்சு வேன் அப்படின்னு மாதிரி வந்துட்டு கேட்க, இல்லை ஜோ ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறது. ஸோ என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு, சாப்பிட்றேன்டி பட் ஒரு மாதிரி ஒத்துக்க மாட்டேது எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் எனக்கு என்னன்னு தெரில. ஸோ அவளும் செக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷாக் அவங்கள பார்க்குறான். டீ அப்படின்ற மாதிரி அவள் பார்க்குறா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி, நீங்கள் டீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி அப்படிங்கும்போது உங்களுக்கு தூக்கி வாரி போட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நீங்கள் லியாரியாலாம் பாய போலன்ட்டாலுங்க எது அப்படின்ற மாதிரி, எப்படி டீ அப்படின்ற மாதிரி, நீங்கள் அது உனக்கு தண்ணி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவளுங்க 2 பேரும் அவள் ஜோ சொல்லிகிட்ருக்கா. சொல்லியா மேடம் அப்படின்ற மாதிரி அவளுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாளுங்க. பாருடா உங்கள் ஃபியான்சி கூட என்ன ஒரு ரொமான்ஸ் தானோ, பேபிலாம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கும் ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் தலையை பிச்சுட்டு வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறீங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ, இல்லை அவள் வந்துட்டு இல்லை நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இத்தனைக்கும் ப்ரெக்னென்சி கிட்டலாம் அவங்க டெஸ்ட்லாம் வேறு பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எங்கே இருந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. ஸோ தலையை பிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி எப்படி தூங்குனீங்கன்னே தெரில, தூங்கிட்டீங்க. ஸோ இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தெரியும் உங்கள் ஹேரை யாரும் கேர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு முழிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா ஜிம்முன்னு உங்களுக்கு ஏத்தாப்புல உட்காந்துட்ருக்கான். அவனோட காஸ்டியூம் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்லாம் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் பாட்டு ஜிம்மு நம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஜிம் நாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிம்மில் உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் அங்கே பேக் பண்ணிவிட்டு, நீங்கள் ஏன்னு பார்க்க வரவே இல்லை, இத்தனை நாளா 2 months ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வீட்டில் போய் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வர வேணாமா, 2 நாள் தாண்டி ஆகுது அப்படின்ற மாதிரி ஆவேன். பட் இங்கே 2 மாதம் இல்லை அப்படிங்கும்போது அது உண்மை தான் அப்படின்ற மாதிரி ஆவேன். பட் இருந்தாலும் நான் அவனை அப்பைக்கப்போ வந்து பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, ஆமாம் அப்படி ரொமான்ஸ்லாம் பண்ணேன் ஞாபகம் இல்லையா அப்படின்னு மாதிரி அவன், ரொமான்ஸா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன், இல்லாட்டி சீட்டர் அப்படின்னு மாதிரி நீங்கள் என்ன அப்படின்னு மாதிரி அவன், அப்போது அது கனவு இல்லையா அப்படின்னு மாதிரி நீங்கள், கனவுலாம் இல்லை ஸ்பெல்லு போட்டால் ஸ்பெல்லு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸ்பெல் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபமாக வருது. ஹவு டேர் யூ மேன் அப்படின்னு மாதிரி நீங்கள், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு மாதிரி நீங்கள், இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு மாதிரி நீங்கள், அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன், என் குழந்தை உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்க வரான். கையறா கம்னாட்டி அப்படின்னு மாதிரி நீங்கள் தட்டி விடுறீங்க. என்னடி அப்படின்னு மாதிரி அவன், நீ எனக்கே தெரியாமல் என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க, என்னை சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் ஒப்பாரி வைக்கிறீங்க. சச்சமாக நான் அவனை சீட்லாம் பண்ணல அப்படின்னு மாதிரி அவன். அப்புறம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு 2 பேரும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. மாற்றி அரைக்கி மச்சுலாம் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணேன் தான். ஸோ வந்துட்டு நான் உன்னை ஏமாத்தலாம் நினைக்கல அப்படி மாதிரி ஜெப் பண்ணிங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி இப்போ என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அவனோட வேர்ல்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். சைஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ நீங்கள் இருக்கீங்க ஜிம்மனோட வேர்ல்டுக்குள்ளே. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது உலகமே பார்க்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அது கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பட்டுச்சா நல்லா இருக்குல்ல அப்படின்னு மாதிரி வந்து ஜிம்மு கூட பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. நல்லாயிருக்கும் ரெண்டு மாதத்தில். நீ இனிமேல் அங்கெல்லாம் போக தேவையில்லாது, உன்னோட வேர்ல்டுக்கு போக தேவையில்லை, இங்கே இருந்துடலாம் அப்படிங்கும்போது, அப்படியா ஆமாம் பட் என்னை தேடினாங்கன்னா யாராச்சும் இன்னும் யார் தேடுவா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் அது ரியா லியா அப்புறம் அப்படிலாம் தேடினா அவங்களுக்கு உன்னை பற்றி ஞாபகம் இருக்காது, அவங்கக்கிட்ட இருந்து உன்னோட மெம்பர்ஸ் அழைச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அந்த மாதிரி நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சும்மா அப்படியே ஒரு பெரிய பேலஸ் இருக்காங்க, அங்கே தான் அவங்கள கூப்பிட்டு போகிறான். ஸோ மாதிரி பேலன்ஸோட
ஆம்பியன்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இந்த ஸ்னேக் டிசைன்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ சின்ன உங்களை பிடிச்சி கூப்பிட்டு போகிறோம். ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு பேலஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இடம் தான். ஸோ இங்கே போயிட்டு என்னது சிம்மினி இதுங்கும் போது எங்கள் ஓட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜிம்மனோட பேனஸ் தான் இருக்காங்க அந்த இடத்துல. அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி அவன் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா அந்த பொண்ணு தான்மா இது அப்படிங்கும்போது, என்னது இந்த பொண்ணை கூட்டிகிட்டே வந்துட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, அவள் தான் டெஸ்டினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காம்மா அப்படின்னு மாதிரி சொல்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, என்னடா நீ அங்கே இருந்து 2 நாள் தான்டா ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்ல, அம்மா அங்கே 2 months ஆயிடுச்சான் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கோ, பட் அந்த பொண்ணு இருக்குமா அப்படிங்கும்போது, இருப்பா இங்கே தான் இருப்பா, என் கூட தான் இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிடுறாங்க வீட்லேயும். ஆஃப்டர் சம்டைம்ஸ் உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்களும் ஜிம்மன் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மனோட ரூமில் சும்மா ஜிம்மனோட ரூமில் கொஞ்சம் ஒரு மாதிரி கொடூரமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்மன் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படி மாதிரி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஒயிட் ஸ்னேக் தானே, ஏன் உங்களும் பிளாக் தீமில் இருக்குது அப்படிங்கும்போது, நான் தான் சும்மா மாற்றி வச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கான். எல்லாத்தையும் வெள்ளை வெள்ளையாக பார்த்து கொஞ்சம் போடுச்சு, அதான் பிளாக்கில் இருக்குது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ கொண்டு நீங்கள் சும்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, என்ன அப்படிங்கும்போது, இல்லை 20 feet தள்ளி உங்களை தாண்டி நான் போனேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஷாக் அடிக்கும்ல, ஆனால் நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ட அன்னைக்கு நீங்கள் போயிட்டீங்க எப்படி அப்படின்னு மாதிரி கேட்க, அது வந்துட்டு அதை நான் ஸ்பெல் போட்டேன், மித்தப்படி வந்துட்டு 2 பேரும் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், அதை நான் சும்மா ஒன்று பயமுறத்துக்காக ஸ்பெல் தான் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் எப்படி சும்மா பார்த்து முறைக்கிறீங்க, சரி சரி விட்டு விட்டு அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மனோட சிப்ளிங்ஸ், ஸோ ஜிம்மனுக்கு வந்துட்டு ஒரு பிரதரு ஒரு சிஸ்டரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு எங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் தான். ஜிம்மனோட பேரண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 6 பேர். ஸோ நம்ம யார், ஸோ நம்ம சின்னதுலேருந்து ஜேகே, ஸோ ஜிம்மனை தவிர்த்து ஜிம்மன் தான் இருக்காரு. ஸோ மித்த எல்லாருமே தான் இருக்காங்க, 7 பாய்ஸு. ஸோ நீங்கள் அண்ட் வந்துட்டு ஜிம்மனோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ பிளேட்டில் அவங்களுக்கா ஒன்லி வந்துட்டு பச்சை பச்சையாக இருந்து எடுத்து வச்சுட்டு, ஐ மீன் பச்சை பச்சையாக கிடையாது, ஸோ வந்துட்டு அந்த மீட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு எடுத்து வச்சுட்ருக்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் கருமாடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு கேட்டால் வந்துட்டு அது முதலங்கிறானுங்க, அது வந்துட்டு மொயிலுங்கிறானுங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க, ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. ஸோ உங்கள் பிளேட்டத்தோட எல்லா பிளேட்டையும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்துட்டு ட்ரிங்க்குன்ற பேரில் ரத்தம் தான் குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ ஸ்னேக் குடிக்குமானுலாம் தெரியாது. ஸோ நான் சும்மா சொல்கிறேன்டா, ஸோ லாஜிக்கலாக எதிர்பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ நான் ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் பிளேட்டு வந்துட்டு ஐயோ வைக்க போகிறானுங்களா, இதவா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷனோடு பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு வெஜிடேரியன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த காய்கறியை தவிர எதுவும் சாப்பிட மாட்டீங்க, பச்சை பச்சையாக தான் சாப்பிடுவீங்க தவிர மித்தபடி இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டீங்க. ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டீங்க. வேணால் நீங்கள் வெட்டினரி டாக்டர் இல்லையா, ஸோ உங்களுக்கு ஆளுக்கா பிடிக்கவும் செய்யாது. ஸோ நீங்கள் ஒன்லி வெஜிடேரியன். ஸோ உங்களுக்கு ஒரு வெஜிடேரியன் தான் வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்ன சாப்பாடு அப்படி பார்க்குறீங்க. ஸோ உங்களை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே சாப்பிட்றீங்க. ஸோ ஆஃப்டர் சம்டைம் கழிச்சு வந்துட்டு 2 பேரும் உங்களோட ரூமில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பாட்டு ஜிம்மன் வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு, ஜிம்மன் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு மாதிரி கேட்க, என்னது என்ன ஜிம்மன் கேட்குறான். ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, ஆமாம், நான் ஹியூமன், நீங்கள் ஸ்னேக், நமக்கு பிறக்கிற பேபி எப்படி பிறக்கும் அப்படின்னு மாதிரி கேட்க, ஜிம்மன்ட்டு எனக்கு வந்து ஹியூமன் பேபி தான் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீ வந்துட்டு இல்லை உங்களை மாதிரி க்யூட்டாக ஒரு ஸ்னேக் பேபி பேத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி 2 பேரும் ஸோ மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டுருக்கு. ஸோ இப்போ பாய்ஸ்லாம் வரானுங்க, ஏன் சண்டை போடுறீங்க, 2 பேபிஸ் வந்துட்டு ஒரு பையனை ஒரு பொண்ணு ஸ்னேக்காக பெற்றுக்கோங்க, இன்னொரு பையனையும் பொண்ணையும் ஹியூமனாக பெற்றுக்கோங்க, பிரச்சனை முடிஞ்சிச்சா அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவனுங்க 6 பேரும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க எல்லோரும். அண்ட் தென் இதோட நான் இந்த ஒன்சாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ லாஜிக்கெல்லாம் இல்லை, ஸோ ஏதோ ஃப்ளோவில் போட்டேன், நல்லா இருக்கேன்னு தெரியல. ஸோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். குட் ட்ரை, இதோட பண்ணணும்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்டா, சொன்னாங்க எனக்கு வச்சுக்காதீங்க. தென் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. அதான்டா மீஸ். ஓகே, டாட்டா பாய் டா மீஸ்.